தபா ஸ்டைலில் பன்னீர் கறி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பன்னீர் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதில் பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கியூப்பாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா கலக்கிக்கிடுவோம். கலக்கி இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவி பண்ணி சேர்க்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். தவா பன்னீர் கிரேவிக்கு நம்ம வந்து பன்னீரை ஊற வச்சிட்டோம். இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதோடு சேர்த்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்து இதோட போட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம அடுப்பில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா காஞ்சிக்கிறட்டும். இதில் வந்து சோம்பு போட்டுருவோம். சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இதில் 2 பிரியாணி இலை போட்டுக்குருவோம். கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்குருவோம். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிடணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடணும் வெங்காயம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இந்த இதில் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு கறி மசாலா பவுடர் ஒரு சின்ன டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள். இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். பாருங்க, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தக்காளி, இஞ்சி, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதில் இப்போ கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தபா பன்னீர் தகுந்த மாதிரிக்கு நம்ம கிரேவி தயாரிச்சாச்சு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர முடிய நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருவோம். நல்லா கொதித்து வரும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டான உப்பு போட்டு நம்ம இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர முடியும். நம்ம அப்படியே கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். நம்ம வந்து கொதிக்கட்டும். ஆயிலில் நம்ம பிரட்டி வச்சுருந்த பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். ரொம்ப ஆயில் வேண்டாம், லேசாக இருந்தால் போதும். இந்த தவாவில் போட்டு நம்ம எடுக்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மசாலா இதெல்லாம் வந்து தனியாக இருக்கும். இதில் அந்த கிரேவியில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து சப்பாத்தி, நான், புரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிற வேண்டாம். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே பிரட்டி போட்டுக்கிடுவோம். கலரில் ஆகிடுச்சு. போதும், இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கிரேவி நம்ம தவா பன்னீருக்குள்ள கிரேவி வந்து நல்லா தயாராகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரை ஃபுல்லாக இதில் போட்டுருவோம். பாருங்கள், இதுக்கு மேலே இது கொதிக்க வேண்டாம், போதும். மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேட்டி கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு மேலாப்பில் போட்டு விடுங்க. இவ்வளோ தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தப்பா பன்னீர் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம பழுமாரியில் வெரைட்டி தான். பாருங்கள், தவா பன்னீர் கிரேவி சூப்பராக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.